ஸ்ரீ அக்னி புராணம் 16ஆம் பகுதி. கயை திருத்தலத்தின் சிறப்பு. சிறப்பு திருத்தலங்களில் ஒன்று கயை திருத்தலம். கயாசுரன் பகவானை குறித்து தவம் செய்தான். அவன் முன் திருமால் தோன்றி அவன் வேண்டியவாறு அவன் உடல் எல்லாவற்றிலும் புனித தலமாகும் வரத்தை பெற்றான். கயாசுரன் எல்லோரையும் அடக்கினான். தேவர்கள் இவனை கண்டு நடுங்கினர். அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் முறையிட அவர் பிரம்மதேவரிடம் அசுரனை அடைந்து புனித காரியத்திற்காக அவனது உடலை தருமாறு யாசகம் கேட்க செய்தார். பிரம்மதேவர் அவனிடம் தான் செய்ய போகும் யாகத்திற்கு அவனது புனித உடலை தருமாறு வேண்டிட அவனும் அவ்வாறே செய்ய அவன் மண்டை ஓட்டை எடுத்து அதனையே ஹோமகுண்டமாக்கி வழிபாட்டை முடிக்க பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர் முன் தோன்றி ஹோமத்தில் பூர்ணாகுதி செய்ய சொல்ல அசுரன் உடல் மெல்ல அசையத் தொடங்கியது. அப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தர்மனிடம் எல்லா தேவர்களும் இந்த பாறையை பிடித்து கொள்ளட்டும், தனது கதாயுதத்தின் சக்தியும் மற்றவர்களின் ஆயுத சக்தியும் ஆக தெய்வ சக்தி நிறைந்தது அது என்றார். தர்மராஜரும் அந்த பாறையை கையில் ஏந்தி கொண்டார். ஒரு நாள் மரீச்சி முனிவர் தன் மனைவி தர்ம விரதையை பாதங்களை பிடித்து விடுமாறு பணிக்க அவர் அவ்வாறு பணிவிடை செய்யும் போது பிரம்மதேவர் அங்கு வர அவள் பணிவிடையை நிறுத்தி பிரம்மதேவரை வரவேற்று உபசரிக்க இதனால் கோபம் கொண்ட முனிவர் அவளை பாறையாகும்படி சபித்தார். அவள் பல்லாண்டுகள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்து தவம் செய்து தன் சாபத்தை நீக்கி அருள வேண்டினாள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு முனிவரின் சாபத்தை மாற்ற இயலாது என்றுரைத்தார். எனினும் அவர்கள் அனுகிரகம் உண்டு என்றும் அவளை கொண்டு கயாசுரனை அவள் இருப்பிடத்திலேயே கட்டுப்படுத்தி வைப்பதாகவும் கூறினார். அப்போது தரும விரதை ஹரி, அயன், அரண், கௌரி, லக்ஷ்மி ஆகியோர் அந்த பாறையின் மீது அமர்ந்திருக்கும் பேச்சினை கேட்டு பெற்றார்கள். அதில் அனைத்து தேவர்களின் சாநித்தியமும் இருக்குமாறு செய்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கதாயுதம் தாங்கி கதா மூர்த்தியாகி அவனுடைய அசைவை தடுத்து நிறுத்தினார். கதன் என்ற அசுரனை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கொன்றார். அவன் எலும்பினால் விஸ்வகர்மா ஒரு ஆயுதத்தை செய்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அளிக்க அது கதாயுதம் எனப்பட்டது. அதனை ஏந்திய பெருமாள் கதாதரர் என்று அழைக்கப்பட்டார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கதாதர மூர்த்தியாகி பாறை மீது அமர அது நகராமல் நின்றுவிட்டது. அசைய முடியாமல் போன கயாசுரன் வருத்தமுற்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்ட திருமால் வரமளித்தார். உன்னை ஒரு புனித காரியத்திற்காகவே நிலை நிறுத்தினோம். மும்மூர்த்திகளும் உன் அருகிலேயே இருப்பார்கள். தல யாத்திரை இடங்களில் இது மிகவும் சிறப்பானதாகும். உன்னிடம் வருபவர்கள் மிக்க ஆனந்தம் அடைவர். பிரம்மதேவர் யாகத்தை பூர்த்தி செய்து அந்தணர்களுக்கு எல்லாம் தானங்கள் அளித்தார். ஆனால் பேராசை கொண்ட அந்தணர்களை வசதியின்றி திண்டாடுமாறு சபித்தார் பிரம்மதேவர். அவர்கள் விமோச்சனம் வேண்ட அங்கு வரும் யாத்ரிகர்களின் ஆதாரத்தால் அவர்கள் பிழைப்பர் என்றும் அங்கு செய்யப்படும் பித்ரு காரியங்கள் சிறந்த பலன் அளிக்கும் என்றும் பிரம்மதேவர் அருளினார். 16ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. 16